ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அது உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட Kinemaster வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட Kinemaster இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவில் ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்லேயே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு அதை சும்மா ஒரு இதில் ட்ராக் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. மீடியா போய்ட்டு இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரில அப்படின்னா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன், அதை போய் பாருங்கள். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணோன்னே இப்படி தான் வரும். இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் சைஸ் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண முடியும். அதனால் இந்த குரோமா கீயை வந்து போய்க்குங்க. இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணி தான் குரோமா கீ போகணும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோடனே கீ கலர் க்ரீன் கலர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டிடெக்ட் ஆகிடும். இப்போ வந்து டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். நம்ம மூக்குத்தி அம்மனே வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த ஃபோனுக்கு மேலே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இழுத்து விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிராப்பிங் பண்ணலாம் தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வந்துடும். இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டு டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணினா பிரிங் டு ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ அங்கிட்டு திருப்பி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியோ ஆட் பண்ணணும்னா ஆடியோ ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். இல்லை இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சி வைக்கிறீங்களோ அந்த சைஸ் வந்து வச்சுக்கோங்க. இது எப்போதுமே ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் பார்க்கறது நல்லாயிருக்கும். வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வீடியோ வரைக்கும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.